நேற்று வந்து நான் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு தனியார் தொலைக்காட்சியிலேருந்து ஒரு சாமியாரை கூட்டிகிட்டு வந்து ஒரு பெண் முன்னாடி நான் பேயை வர வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இது வந்து அந்த சாமியாரெலாம் செட்டப் தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து அந்த தனியார் தொலைக்காட்சியிலேருந்து காசை கொடுத்துட்டு வந்து டம்மியாக சப்பானி மாதிரி ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. சாமி வேஷத்தை போட்டு அவர் வந்து சொல்கிறாரு, நான் முன்னாடி பேயை வர வைக்கிறேன்னு அந்த பெண்கிட்ட சவால் விடுறாரு. கடைசியில் அவருக்கு பேய் வர வைக்க முடியல. அவர் என்னெல்லாமோ வித்த காட்டுறாரு. கடைசி வரைக்கும் ஒன்றுமே வரலை. ஏன்னா அவர் சாமியாரே கிடையாது. இது வந்து அவங்க டிஆர்பியை ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சியாக நடத்துகிறாங்க. காசு கொடுத்து பண்ணுறாங்க. இதில் வந்து இந்த பக்கம் அந்த சாமியார் டம்மியாக இருக்கிறாங்க, அந்த பக்கம் வந்து நல்லா கடிநாயாக வைக்கிறாங்க. அவங்க வந்து நல்லா பயங்கரமாக கடிக்கிற மாதிரி, முரட்டுத்தனமாக பேசுகிற மாதிரி, இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு 10 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காங்க. அவங்க எப்படின்னா, நாங்கள் கோயிலுக்கு அழகு குத்துவோம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அழகு குத்துறதுக்கு இங்கே குத்துற, நீ கழுத்தில் குத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் 2 நேரம் மாலை போட்டு கோயிலில் குளிச்சுட்டு விரதம் இருப்போம் அப்படின்னு சொன்னோன்னா, நீ மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு தீ குழி அப்படின்னு சொல்லுவானுங்க. அந்த மாதிரி பைத்தியகாரத்தனமாக பேசுகிற ஒரு முரட்டுத்தனமாக கடிக்கக்கூடிய ஒரு 4-5 நாய்களை அந்த பக்கம் உட்கார வச்சுட்டு டம்மியாக ஒரு சாமியாரை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி பேய் வருது, பிசாசு வருதுன்னு அவரு என்னெல்லாமோ வித்த காட்டுறாரு. கடைசியில் வந்து அவரை வந்து கேவலமாக பேசுகிறாங்க. இது வந்து உண்மையான சாமியாராக இருந்தான்னு வைங்களேன், அவரெல்லாம் அந்த மாதிரி பேசவே மாட்டான். உண்மையான சாமியார் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வந்து ஏதோ டம்மியாக ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஒரு இது பண்ணணும், இழிவுபடுத்தணும். இன்னொன்று அந்த இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காக, அந்த டிஆர்பி ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான சாமியார்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா வந்து நான் உடனே பேயை வர வைக்கிறேன், இல்லை உனக்கு செய்வனா வரும், ஒரு வாரத்தில் உனக்கு பிரச்சனை வரும், நீ செத்துருன்னுலாம் சொல்லவே மாட்டான். அமைதியாக கிளம்பி போயிடுவான். ஆனால் போயிட்டு அவன் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி விட்டுருவான். உங்களுக்கு வந்து உடனே நடக்கணும் இல்லை, 1 வருஷமோ 2 வருஷமோ 5 வருஷம் கழிச்சு கூட அவன் சொன்னதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு இதை பண்ணி விட்டு போயிடும். அமைதியான சாமியார்லாம் நிறைய பேர் நம்ம ஏரியாவில் பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறையா தனியார் தொலைக்காட்சிகளில் இதை தான் ஒரு பெரிய கண்டென்ட்டாக வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, சாமியை அதிகமாக பண்ணுறவங்க, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு 2 பேராக பிரித்து, இது வந்து ஒரு பெரிய தப்பு, பெரிய அளவில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி விட்டோம். மத கலவரத்தையும் உருவாக்குற ஒரு செயல் தான் இது. ஏன்னா இது இப்போ வந்து ஒருத்தவங்க நம்பிக்கை இருக்கிறவங்க கிட்ட நம்பிக்கை இல்லாதவங்க வந்து ரொம்ப கொச்சப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வழிபாடு வச்சுருக்கோம். அழகு குத்துறதா இருக்கட்டும், காலில் செருப்பு போடாமல் போடுறதா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் பின்னாடி வந்து நான் கடவுளுக்காக இதையாவது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை நம்ம வச்சுருக்கோம். ஆனால் அவன் வந்து ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டான், லைஃப்பில் எந்த ஒரு இதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் அவன் வந்துட்டு பயங்கரமாக நீ இது பண்ணு, நீ அதை பண்ணுவான், காலில் எதுக்கு செருப்பு போடாமல் போகிறேன், நீ காலை இல்லாமல் நட, காலை வெட்டி போட்டு நட, அப்படி அந்த மாதிரிலாம் ரொம்ப கேவலமாலாம் பேசுவானுங்க. நம்ம வந்து ஒரு இது சாமிக்காக நம்ம பண்ணுறோன்னா அவனுக்கு பிடிக்குதா பிடிக்கலாங்கிறது இல்லை. அவனை பண்ண யாராவது ஃபோர்ஸ் பண்ணுறதும் கிடையாது. நம்ம ஒரு இதை பண்ணுறோம், அவனுக்கு அதில் பண்ணுறதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல. இதில் வந்து நிறைய பேர் வேறு மதத்தை சேர்ந்தவங்க மாறுவேடத்தில் வந்து இந்து மாதிரி பேசி, நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், நான் வந்து ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் பேசுவானுங்க. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறானுங்கன்னா, கடவுள் சாமியை பற்றி பேசினாலே கல்வி தேவை, படிப்பு தேவை அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம யூடியூப் சேனல்லே கமெண்ட் பண்ணுறாங்க. கடவுளை பற்றி 2 வார்த்தை பெருமையாக நல்லபடியாக பேசிடக்கூடாது, கல்வி தேவைன்னு சொல்கிறானுங்க. என்னடா படிச்சிருக்கேன்னு கேட்டால் நான் 3வது 5வதுமா, நாங்களாம் ஒருத்தரும் கிராஜுவேட்டரா அப்படின்னா செத்துருவானுங்க. இப்போ என்னமோ பெரிய இது மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லாமல் அந்த திட்டுறானுங்க, சாமியாரை பற்றி எல்லாமே திட்டுறானுங்க. கடவுள்னு ஒருத்தர் இல்லைன்னா இப்போ இவங்களுக்குலாம் வந்து இந்த வாய் பேசுகிறவங்களுக்குலாம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை வரும் இல்லைன்னு போட்டாங்கன்னு வைங்களேன், அவன் ஏறாத கோவிலே இருக்காது. டாக்டர் கிட்ட போயிட்டு அவனுக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனை இருக்கும், ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கும், கேன்சர் வரும், டாக்டர் கிட்ட போனாலே டாக்டரே வந்து ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க, இதுக்கு மேலே என்னால் முடியல, இதுக்கு மேலே நீங்கள் கடவுளை கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் அவனுக்கு கடவுள் நம்பிக்கையே வரும். அவனுக்கு வந்து இப்போ வந்து அந்த அருமெல்லாம் புரியாது. அவன் நல்லா இருக்கிற வரைக்கும், நாளைக்கு அவனுக்கு 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லை, காட்டில் பிரச்சனை, அவன் உயிர் போகிற மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற பட்சத்தில் அவன் கடவுளை போய் தேடிட்டு கேவலமாக போயிட்டு காலில் போய் வந்துட்டு இருப்பான். சாமியை வந்து மறுபடியும் வந்து அவன் சாமியை குறை தான் சொல்லுவான். அந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களை வந்து ரீசெண்ட் டைமில் நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறானுங்க. அவங்களுக்காக தான் அந்த வீடியோ மெயினாக நான் மேக் பண்ணியிருக்கிறேன். அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் கடவுள்கிட்ட போயிட்டு வேண்டுவானுங்க. அது சரியானதுக்கப்புறம் மறுபடியும் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறந்து போயிட்டு நிற்பானுங்க. இந்த வீடியோ நான் வியூஸுக்காகலாம் போடல, என்னோட ஒரு ஆதங்கம், அதனால் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ.